ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பாகிஸ்தான் விமானப்படை 8 குண்டுகளை வீசி தாக்கியதில் அந்நாட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை 2 மணியளவில் பஷ்தூன் மக்கள் பெரும்பான்மையாக உள்ள மாட்ரே தாரா கிராமத்தில் பாகிஸ்தான் விமானப்படை JF-17 போர் விமானங்கள் LS-6 வகையை சேர்ந்த 8 குண்டுகளை வீசி தாக்கின. இந்த தாக்குதலால் கிராமத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 30 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் பயங்கரவாத நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக கைபர் பக்துன்வா பகுதியில் கடந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 605 பயங்கரவாத செயல்கள் நடைபெற்றுள்ளது. இதில் 139க்கும் அதிகமான பொதுமக்கள், 79 பாகிஸ்தான் போலீசார் கொல்லப்பட்டுள்ளனர். எனவே கைபர் பக்துன்வா பகுதியில் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த செப்டம்பர் 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் கைபர் பக்துன்வாவில் நடந்த 2 தனித்தனி மோதல்களில் 31 தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதையடுத்து தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் உளவுத்துறை அடிப்படையிலான தேடுதல் நடவடிக்கையின் போது 7 தெஹ்ரிக்-இ-தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்தது. இந்த நிலையில்தான் தற்போது பயங்கரவாதிகளை குறிவைத்து கைபர் பக்துன்வா பகுதியில் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். சொந்த நாட்டு மக்கள் மீது விமானப்படை மூலம் வெடிகுண்டுகளை வீசியதற்கு பாகிஸ்தானுக்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்திய இந்த கைபர் பக்துன்வா என்ற பகுதியானது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது. இதன் மொத்த நிலப்பரப்பையும் மலைகள் சூழ்ந்திருப்பதால் இந்த மாகாணம் இயற்கையாகவே மறைவிடத்திற்கு வழிவகுத்துள்ளது. இதனால் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்த குழுக்கள் தங்களுடைய தளத்தை கைபர் பக்துன்வாவில் அமைத்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் லஷ்கர்-இ-தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகள் தங்களது முகாம்களை இங்கு மாற்றிக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.